தாலி கட்டுவதற்கு சில நொடிகளே இருக்கிறது. கல்யாணத்துக்கு வந்த பாதி பேரு மொய் வச்சிட்டாங்க. காலை உணவு முடிந்து மதிய விருந்துக்கு ஏற்பாடாகிவிட்டது. கெட்டிமேளம் என சத்தம் வருவதற்கு ஒரு நொடிக்கு முன்பாக உள்ளே ஓடி வந்து தடுத்த போலீஸ். அதிர்ச்சி அடைந்து ஆடி போன மணமகள் வீட்டார். கண் கலங்கி கதறி துடித்த மணமகள். என்ன நடந்தது? கும்பகோணத்தில் பழைய பாலக்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அந்த திருமணம் நடைபெறவிருந்தது. மணமகள் வீட்டார் மணமகனுக்கு கட்டில், பீரோ, இருசக்கர வாகனம், பாத்திரங்கள், பர்னிச்சர் பொருட்களை மண்டபத்தில் அடுக்கி வைத்திருந்தனர். மறுபுறம் திருமண மண்டபத்தில் டிஜே மியூசிக் மற்றும் ஆடல் பாடல் கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை பெற்ற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் சூழ்ந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதிக்க அக்ஷதை அரிசியை வாங்கி பெற்றுக்கொண்டு தயாராக இருக்கிறார்கள். தாலியை தொட்டு கும்பிட்டு அக்ஷதையை பெற்று தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதற்கிடையே காவல்துறையினருக்கு பெண்ணிற்கு 18 வயது பூர்த்தி அடையவில்லை, பூர்த்தி அடைய இன்னும் 3 மாதங்கள் இருக்கும் நிலையில் அந்த பெண்ணிற்கு திருமணம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என தகவல் செல்கிறது. தாலி கட்டுவதற்கு சில நொடிகள் இருக்கும் நிலையில் திபுவென மண்டபத்திற்குள் காக்கி சட்டைகள் குவிகிறது. இரு வீட்டு பெற்றோரையும் அழைத்து போலீசார் விசாரிக்கிறார்கள். பெண்ணின் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை பெற்று சோதனை செய்த போது அந்த பெண்ணிற்கு 18 வயது பூர்த்தி அடையவில்லை, இன்னும் 3 மாதங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுமி மற்றும் அவரது குடும்பத்தார் மற்றும் மணமகன் குடும்பத்தினரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல அந்த திருமண மண்டபம் அதிர்ச்சிக்குள்ளதாய் மாறி போனது. இரு வீட்டு பெற்றோர் சம்மதத்துடன் தான் இந்த திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் இன்று நடக்கட்டும், விசேஷங்களை 3 மாதங்களுக்கு பிறகு வைத்துக் கொள்கிறோம் என எவ்வளவோ பெற்றோர் போலீசாரிடம் எடுத்து கூறியும் இப்படி செய்தால் இரு வீட்டு பெற்றோரையும் கைது செய்ய நேரிடும் என போலீசார் எச்சரித்தனர். தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் மணமகன் வீட்டாரிடம் கைப்பட எழுதி வாங்கிக் கொண்டு அவர்களை அனுப்பி வைத்தார்கள்.